ஜோதிடத்தில் சனி பகவான். சூரியனுடன் ஆன்மா, சந்திரன், மனம் இணைந்திருப்பவர் சனி பகவான். சூரியன் தாரம் சனி. சூரியனிலிருந்து வெளிவந்தவர். சூரியனின் புதல்வன் என்றும் ஜோதிடத்தில் தெரிவிக்கிறது. அப்பாவின் சாரம் பிள்ளையாக உருவெடுத்து என்கிறது வேதம். அதேபோல் மனதுடன் தொடர்பு கொண்டவர் சனி. மனதுள் உறைந்திருக்கும் சிந்தனையை தட்டி எழுப்பி செயல்பட வைக்கிற தாம குணம் அவரிடம் உண்டு. சூரியனின் ஆன்மா இருந்து உருப்பெற்றது சந்திரன். மனம் ஆன்மா ஒன்று, மனமும் ஒன்று. ஆகவே 12 ராசிகளுக்கும் இருவருக்கும் ஒரே வீடு மட்டும் உண்டு. புலன்கள் 2ஆக இருப்பதால் மற்றும் 5 கிரகங்கள் 2 வீடுகள் இருக்கும். ஆன்மா மற்றும் மனதுடன் புலன்களுக்கும் தொடர்பு உண்டு. அதனால் ராசி சக்கரத்தில் சிம்மத்தில் உள்ள சூரியனுக்கு மற்ற கிரகங்களின் தொடர்பு வரிசையாக இருக்கலாம். அதேபோல் கடகத்தில் உள்ள சந்திரனுக்கு மற்ற கிரகங்களின் தொடர்பு வரிசையாக இருக்கும். அதேபோல் கடகத்தில் உள்ள சந்திரனுக்கு மற்ற கிரகங்களின் தொடர்பு வரிசையாக இருக்கும். சூரியனுக்கும் சிம்ம ராசி, அதுக்கு அடுத்த ராசியில் புதன், அதை அடுத்து சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி என்று இருப்பார்கள். சந்திரனுக்கு பின் ராசியில் மிதுனத்தில் புதன், அடுத்தது சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி என்று இருப்பார்கள். இருவருக்கும் கடைசியில் சனி தென்படுவதால் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதியாக அமைந்துள்ளார். ஆன்மாவுடன் மனம் இணைய வேண்டும். அத்துடன் எண்ணங்கள் இணைந்திருந்தால் மட்டுமே அது வளர்ந்து அனுபவத்துக்கு வரும். ஆன்மா மனதுடன் இணைகிறது, மனம் புலனுடன் இணைகிறது, புலன்கள் பொருட்களுடன் இணைகின்றன என்கிறது ஜோதிடம். வளரும் மாறுபாட்டை சந்திக்கும் வட்டருமும் மறையும் ஆக இருந்தால் தோன்றுதல், வளருதல், மாறுபடுதல், வட்டமுறுதல், மறைதல் ஆகிய 6 வித மாறுபடலை கொண்ட பொருளுக்கு எல்லாமே உண்டு. அது மனிதனுக்கு உண்டு. அதனை 6 பாவ விவகாரங்கள் என்கிற சாஸ்திரம். ஜோதிடத்தில் சனி பகவான் மகர ராசிக்கு கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் நவகிரக மண்டலத்தில் சூரியனுக்கு மேற்கொண்டு தனுசில் உருவம் கொண்டு மண்டலத்தின் உரைபவர். ஜோதிடத்தில் சனி பகவானுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் சத்துருக்கள். குரு சமமானவர். சனிக்கு புதன், சுக்கிரன், ராகு, கேது ஆகியவர்கள் நண்பர்களால் ஆவார்கள். சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பவர். 3-10 இடங்களை பார்ப்பவர். லக்கணத்துக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் அறிவுஸ்தானம் ஆகும். இவர் மேஷ ராசியில் நீச்சமாவார். துலா ராசியில் உச்சமாவார். சனி தசை 19 வருடங்காலம். சனியின் அதிதேவதை யம தர்மம் ஆனவார். இவருடைய வாகனம் காகம். சில புராணங்களில் இவருடைய வாகனம் கழுகு என்று சொல்லப்படுகிறது. இவர் வன்னி சமீத்துக்கு பிரீத்தியானவர். திசைகள் இவர் மேற்கு முகம் நோக்கி காட்சி தருகிறார். நவதானியத்தில் எள், மலர்களில் கருங்கோலை, நவரத்னங்களில் நீல நிறக்கல் இவருக்கு உகந்ததாகும். மகரம், கும்பம் 2 ராசிகள் இவருடைய ஆட்சி வீடு மகரம். மூலத்திற்கும் வீடு கும்பம். பூசம், அனுஷம், உத்திராதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனியும் சாரம் பெற்று நட்சத்திரங்களாகும். இவர் அந்நிய பாஷைக்கு அதிபதியாக வகிக்கிறார். சுவையின் சனி கசப்பிற்கும் புளிப்பிற்கும் அதிபதியும் வகிக்கிறார். வஸ்திர அமைப்பில் சனி கருப்பு பட்டு வஸ்திரத்துக்கு சனி காசி முனிவரின் கோத்திரத்தை சேர்ந்து வருகிறார். பஞ்சபூத அமைப்பில் சனி ஆகாயத்திற்கு அதிபதியையும் வகிக்கிறார். ஜனன காலத்தில் சந்திரன் என்ற ஸ்தானம் ஜனராசியாகும். ஜனராசிக்கு 4 சனி சஞ்சாரம் காலம் அதிர்ஷ்ட சனி என்று சொல்லப்படுகிறது. ஜனராசி 7 சஞ்சார காலம் கண்டக சனி என்றும் சொல்லப்படுகிறது. ஜனர ராசிக்கு 8 சனி சஞ்சார காலம் அஷ்டமத்து சனி என்று சொல்லப்படுகிறது. 9 கிரகங்களின் சனி பகவான் ஒவ்வொரு சனைக்காரன் என்றும் மந்தன் என்றும் குறிப்பிடுவார். சனை என்றால் மல்ல, அதாவது மெதுவாக என்ற அர்த்தம். ஒரு ராசியில் தனது பயணத்தை சுமார் 2 வருடம் எடுத்துக்கொள்கிறார். சனி பகவான் மற்ற கிரகங்களை விட இவருடைய பயணம் மெதுவாக இருப்பதால் அந்த பெயரை பொறுத்திருக்கிறது. இவருக்கு சனி பகவான் ஒவ்வொரு ராசியினருக்கும் அவரது பாவ புண்ணியம் ஏற்ப பலன் தருவார். அதாவது ஒரு ராசிக்காரர்கள் அஷ்டம சனி, ஜென்ம சனி, கண்டக சனி, மங்கு சனி, ஏழ சனி ஆகிய காலங்களில் இவர் கொடுக்கும் பலன் கஷ்டமாக தோன்றினாலும் இந்த காலகட்டத்தில் அந்த ராசிக்காரரை திருத்தி நல்வழி நடக்க வைத்து ராசியை விட்டு விலகும் காலத்தில் மிக சிறந்த பலனை கொடுப்பதே சனி பகவானின் நோக்கம். இப்படி ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கும் சனி பகவானை கிரகங்கள் தலைமை நீதிபதி எனலாம்.
விண்வெளியில் அவர் பயணிக்கும் போது எல்லா கிரகங்களும் தாண்டி இருக்கும். விண்வெளி வெகு தொலைவில் இருப்பவர்கள் இவர். சனி பகவானை கடந்து இருக்கும் நட்சத்திர மண்டலம். அவரிடம் இருந்து தான் கிழமைகள் தோன்றும் வரிசையாக உருவாகின. ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருடங்கள் தேவை. அதாவது ஒரு ராசி வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 30 வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது 60 வருடத்துக்குள் 2வது முறை, 90 வருடத்துக்குள் 3வது முறை என சனி பகவான் வலம் வரும் நிகழ்கிறது. முதல் வருடத்தை மங்கு சனி, அடுத்தது பொங்கு சனி, 3வது போக்கு சனி என்பார்கள். இப்படி 3ஆக பிரித்து ஆயுள் காலத்தின் முதல் பிரிவு கௌரமா மாறம் எனப்படும். அதாவது அனைத்தையும் கற்கும் சிறு வயதில் நண்பர்கள். அடுத்தது அவரது இளமை பருவம். எண்ணங்கள் வசத்துக்கு உட்பட்டு அலசி ஆராயும் திறன், நல்லது கெட்டதை அறிந்து செயல்பட்டு வாழும் காலம். அது துன்பங்களை தாங்கி அதனை அலட்சியப்படுத்தி மனோபலம் சிந்தனை தெளிவு கொண்டு செழிப்புடன் விளங்குகிறது பருவம் இது. 3வது முதுமை, தேக ஆரோக்கியம் மனோபாவம் குறைகிறது. இறுதி பகுதி கௌமாரம், யௌனமும் வர்த்தகம் என வாழ்வின் 3 பிரிவுகளை விவரிக்கிறது. ஆயுர்வேதம். சிறு வயதில் கல்வி கிரகிக்கும் தருணத்தில் சகல விஷயங்களை உள்வாங்கி பதிய வைக்கும்போது சனி பகவான் தாக்கம் மங்களமாக இருக்கும். மனதில் பயந்த எண்ணங்கள் முழு வளர்ச்சியும் எட்டாத நிலையில் சனி தாக்கம் முடங்கிவிடும். ஆகவே சனியின் பாதிப்பை மயங்கியது என்பார்கள். இதனை மங்கு சனி என்கிறார்கள். இளமை வளர்ச்சி எண்ணம் பெருகி கிரகப்பதிப்பிலும் வளர்ந்த சனி பகவான் தாக்கத்தை கட்டுக்கடங்காத ஆசைகளை அவனுக்கு வளர்ந்த தொங்க செய்து பொங்க செய்கிறது. ஆகவேதான் பொங்கு சனி என்கின்றன. இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்வில் துன்பத்தை ஏற்காமல் இன்பத்தை மட்டும் ஏற்று மனதுள் மகிழ்ச்சியை பொங்க செய்கிறார். சனி பகவான் இளமையில் கற்ற கல்வியின் விவேகமும் பகுத்தறிவு பக்குவமும் கலந்திருக்கும். சனி பகவான் தாக்கத்தை விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் திசை திருப்ப முடியும். ஆகவே பொங்கு சனியை செயல்படுகிறார். சனீஸ்வரன் முதுமையில் சோர்வை சந்தித்த உடலும் உள்ளமும் கொண்டிருக்கும். சனியின் தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் போகிறது. சனி விருப்பப்படி தன்னை இணைத்து கொள்ள நிர்பந்தம் ஏற்படுவதால் வாழ்க்கையின் எல்லா எட்ட வைக்க அவன் செயல்படுவதும். ஆகவே அவனது வேலையை சுட்டிக்காட்டி போக்கு சனி என்றார். ஆக முற்பகுதி வளரும் பருவம், 2ஆம் பகுதி வளர்ந்து செழிப்புற்று இன்பத்தை அனுபவிக்கின்றன பருவம், இறுதியில் உடல் உறுப்புகள் தகுதியை இழக்கும் பருவம். இப்படி உடலின் மாறுபட்ட பருவங்களுக்கு தக்கபடி சனி பகவான் செயல்பட இருப்பதை ஜோதிடம் காட்டுகிறது. ராசி மண்டலத்தில் வலம் வரும் தருணத்தில் சந்திரன் இருக்கும் ராசியில் இருந்து 12லும் சந்திரன் இருக்கும் ராசியில் அடுத்து 2வது ராசியிலும் 2 வருடங்கள் தங்கியிருந்து பயணிப்பார் சனி பகவான். ஆகிய 3 ராசியில் இருந்து காலத்தை கூட்டினால் மொத்தம் 7 வருடங்கள் வரும். இதனை 7 நாடு சனி என்பார்கள். அதாவது 7 ஆண்டுகள் நாடிய சனி என பொருள். பிறருக்கு வேலையில் சந்திரன் இருக்கும் ராசி ஒரு நட்சத்திரத்தை சொல்லும். அத்துடன் அவனது மனதையும் சுட்டி காட்டிவிடும். சனியின் மனம் நெருங்கி வரும். சந்திரன் இருக்கும் ராசி அது நெருக்கம் தளர்வது 2வது ராசி. இந்த நெருக்கத்தின் தன்மையை கொண்டு தான் மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று சொல்லலாம். பண்டனில் உள்ள போது மங்க வைப்பார். சந்திரனுக்கு ராசியில் இருக்கும்போது பொங்க வைப்பார். 2இல் இருக்கும்போது போக வைப்பார். மனதோடு இணைந்திருக்கும் எண்ணங்கள் அதன் தாக்கம் நெருங்கும் போது இன்பமோ துன்பமோ முழுமையாக வரும். விலை இருக்கும் வேலை தாக்கம் செயலற்று போகும். அதாவது 12 2இல் நெருக்கம். மனதுடன் சந்திரன் குறைந்திருப்பதால் பாதிப்பானது அனுபவத்துக்கு வராமலே போகலாம். அந்த 7 வருட காலத்தில் அவன் தசாபூர்த்தி அந்தரங்கம் வலுவாகவும் நன்மையாகவும் வாரி வழுவதாகவும் இருந்தால் சனியின் தாக்கம் செயலிழந்துவிடும். தனக்கு இருக்கும் 3 இயல்புகளில் பொங்கும் இயல்பு வெளிப்படும். தசாபுத்திகள் அந்தரங்களில் தரத்தை பொங்க வைத்து மகிழ்ச்சியை பன்மடங்காக்குவார். மாறாக தசாபுத்தியில் துயரில் தாழ்த்தும் நிலையில் இருந்தால் தரத்தை ஒட்டி மங்க வைப்பதோ அல்லது அதன் உச்சத்தை எட்ட வைப்பதோ சனியின் வேலையாக மாறிவிடும். தசாபுத்தி அந்தரங்களை புறக்கணித்து தன்னிச்சையாக செயல்படும் தகுதி சந்திர சாரப்படி வருகின்ற 7 நாட்டு சனிக்கு இல்லை. சந்திர சாரப்படி தென்படி கிரகம் தசாபுத்திகளின் அந்தரங்களையும் பலத்தை நிறைவேற்றவோ ஒத்துழைக்கும் பிறக்கும் போது இணைந்திருக்கும் நட்சத்திரம் அவன் ஆயுள் முடியும் வரை சந்திக்க வேண்டிய தசாபூர்த்தி அந்தரங்களை வரிசையாக பட்டியலிட்டு தந்துவிடும். கர்மவினைக்கு உகந்தபடி இன்பம் துன்பங்களை சந்திக்கும் காலத்தை வரைய அறுத்துவிடும். சந்திர சாரப்படி மாறி வரும் அந்த வேளையில் அந்தந்த ராசியில் தென்படும் கிரக பலன்களை தசாபூர்த்தி அந்தரங்க பலன்களை முடக்கி வைக்க இயலாது.
நொடிக்கு நொடி மனிதன் செய்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் மனமாற்றத்துடன் இணைந்த கிரகங்கள் நிறந்த பலன்களை அளிக்க இயலுது என்பது உண்மை. நிச்சயமான பலனை அளிக்க வல்லது தசாபதி அந்தரங்க தசையினால் தினமான பலத்தை அறிய வேண்டும் என்கிறது ஜோதிடம். அஷ்டவர்த்தி முன்வைத்து அதனுடன் பலத்தை அறிய வேண்டும். நிச்சயமில்லாத அதாவது சந்தர்ப்பம் இருந்தால் தென்படும் பலன்களை அறிய வேண்டும் என்கிறது. அது யோகங்கள் 2 விதமான பலன் ஏற்படலாம். யோக பலன் செயல்பட்டுத்தான் தீர வேண்டும் என்று கட்டாமல் இல்லை. விளக்கம் தருகிறது ஜோதிடம். சனி உச்ச ஆட்சி நீச்ச வீட்டு பலன்கள். சனி உச்சம் பெற்று இருப்பவனால அந்த ஜாதகர் எதையும் நல்ல முறையில் செய்து எல்லாரோட பாராட்டையும் பெறுவார்கள். மனதைரியம் அதிகமாக இருக்கும். நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார். இரும்பு எந்திர துறையில் நல்ல முன்னேற்றம் அடைவார். சனி ஆட்சி வீட்டில் இருந்தால் உல்லாசமான வாழ்க்கை வாழ்வார். நல்ல தொழிலை பெற்றிருப்பார். வாகன யோகம் உண்டு. பிராணத்தின் மூலம் நன்மை அடைவார். சனி நீச்ச வீட்டில் இருந்தால் சாஸ்திர சமுதாய நம்பிக்கை இருக்காது. மன வலிமை குறைந்தவர்களாகவும் சில தீய குணங்கள் கொண்டவர்களாகவும் இருப்பார். சனியினால் ஏற்படும் யோகங்கள். சந்திரனுக்கு 9 சனி இருந்தால் அது சசி யோகம் எனப்படும். இத்தகைய யோகம் அமையப்பட்டவர்கள் பெரிய குடும்பத்தை பெற்றிருப்பார். நிறைய வருவாயம் அதற்கேற்ற செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள். சந்திரனுக்கு 2 சனி இருந்தால் குணபா யோகம் எனப்படும். இத்தகைய ஜாதகர்கள் பிதுர் வழியில் சொத்து அமைவிடிலும் சுயமாக சம்பாதித்து அரசபாக வாழ்க்கை அனுபவிப்பார். இவ்வாறு சனி பகவான் சில சோதனை ஏற்படலாம். அதற்கு ஏற்ப அவருடைய ஜாதகப்படி பிரீத்திகளை செய்தால் நல்ல யோகங்களை பெறலாம். நமக்கு மலையளவு ஏற்படைய சோதனை சனி பகவான் கடுகளவு குறைத்து செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்கும் இயல்புடையவர். அவரை பிரித்த அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவாங்குமா. ஜனராசி 12-1 சனி சஞ்சரிக்கும் 7 ஆண்டு காலம் 7 நாடு சனி என்று சொல்லப்படுகிறது. சனி முதல் சுற்று மங்கு சனி என்றும் 2வது சுற்று பொங்கு சனி என்றும் 3வது சுற்று மார்ண சனி என்றும் சொல்லப்படுகிறது. இக்காலத்தில் சனி பகவான் பிரீத்தி செய்வதன் மூலம் நன்மை பெறலாம். பொதுவாக ஜன்ம லக்னத்தில் 3, 6, 11 ஆகிய ஸ்தானங்களில் சனி நின்றால் அந்த ஜாதகருக்கு நன்மைகள் அநேகம் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. முதலிடமாகிய லக்கணத்தில் சனி நின்றால் அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஜீவனம் அமைய பெற்றவர், உபயர்ந்தவற்றவர், எதிலும் வெற்றி பெறக்கூடியவர், கண்டிப்பாக வார்த்தையை பேசுவார், சிக்கனத்தை கடைப்பிடிப்பார், புறம் பேசுவார். 7ஆம் இடத்தில் இருந்தால் வாக்குப்பளிதம் தர்க்கம் வாதம் செய்வார். இத்தகைய அமைப்புடையவர்கள் பாலியலை திருமணம் ஆனவர்களின் 2ஆம் தாரம் அமையும் நிலை உண்டாகும். கண்ணாலே பேசக்கூடிய கவர்ச்சி பெற்றிருப்பார். 3ஆம் இடத்தில் நல்ல தைரியம் உடையவர்களாக இருப்பார். தன்னை விட தாழ்ந்தவர்கள் சிநேகமாக இருப்பார். ஆசார அனுஷ்டானங்களை மதியாதவர்கள், ஜன்ன பந்துகளை மதிக்காதவர்கள், இளைய சகோதரர்கள் மிகவும் உதவார்கள். 4ஆம் இடத்தில் இருந்தால் தாய்க்கு ஆகாது. வீடு வாகனம் முதலீடுகளை அடையும் வாய்ப்பு குறைவு. இவர் சகல சாஸ்திரங்களை கற்றவர்களாக இருப்பார். இளமலை புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு இவர்கள் உண்டாகும். 5ஆம் இடத்தில் இருந்தால் பிதுல் தோஷமாகும். புத்திரர்களுக்கு ஆகாது. இவர்களை பிறர் பழிவாங்க எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார். இவர்கள் செய்யும் தொழில் போட்டியும் பொறாமை நேர்ந்திருக்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் காது சற்று மந்தமாக இருக்கும். தான சம்பத்து முதலியவற்றை பெற்றிருப்பார். எந்த காரியத்திலும் முதலில் தோல்வி ஏற்பட்டாலும் இறுதியில் ஜெயம் உண்டாகும். இத்தகைய அமைப்பு பகவரை வெல்லும் திறமையுடையவர்கள். 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவிகள் துன்பத்தை அனுபவிப்பார். அதிக பொறுப்புகள் ஏற்று நடத்துவதை இனிமையாக பேசக்கூடியவர். 8ஆம் இடத்தில் இருந்தால் வாக்குப்பளிதம் பெற்றிருப்பார். இவர்கள் கஷ்டப்பட்டு பொருள் சேர்ப்பார். சில தீய குணங்கள் அமைந்திருக்கும். ஆனால் இவர்கள் துணிவு தைரியம் நிரம்ப பெற்றவர். மூலம் போன்ற உஷ்ண நோயால் பாதிக்கப்படுவார். 9ஆம் இடத்தில் இருந்தால் 9ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானால் தந்தைக்கு தோஷம் உண்டாகும். இளமையிலே வறுமையாக துன்படுவார்கள். இவர்கள் சகோதர வகையில் துன்பத்தை பெறுவார்கள். சிவபக்தி உடையவர்களாக இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் இருந்தால் தாய்க்கு ஆகாது. இவர்கள் எவரும் எளிதில் நம்பி காரியத்தில் இறங்க மாட்டார்கள். ஆசார அனுசாசனங்களை பின்பற்றுவார்கள். நல்ல விவேகம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வாகனம் யோகம் உண்டு. 11 இடத்தில் இருந்தால் நல்ல சாஸ்திர அறிவுடன் சிறந்த குணம் பெற்றவர்களாக இருப்பார். வாகன யோகம் உண்டு. ஆயுள் விருத்தி உண்டு. இத்தகைய சனி உடன் புதன் கூடியிருந்தால் கலைத்துறை நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம். 12ஆம் இடத்தில் இருந்தால் முன்கோபியாகவும் ஆரோக்கியம் குறைந்திருக்கும் இருப்பார். சனியும் அங்காரன் எனப்படும் செவ்வாயும் கூடியிருந்தால் ஒருவரை பார்த்து கொண்டாலும் இரும்பு எந்திர துறையில் ஈடுபட்டிருப்பார். பட்டம் பெற்ற வாய்ப்பும் பெறுவார். சனியும் சுக்கரனும் கூடியிருந்தால் அமைப்பை பெற்றவர்கள் சில நஷ்ட நோயினால் துன்பப்படுவார்கள். இவர் சில தீய பழக்கங்கள் கூடியிருக்கும். சனி ராகம் கூடியிருந்தால் கலைத்துறை ரசாயனத்துறை ஈடுபாடு உடையவராக இருப்பார்.